donation, sir. Green Cross Society, sir. Please, sir. Sorry, sir. Thank you. Hello, madam. மாப்ள சிக்னல் போட்டா அவன் பின்னால இருந்து சங்கு பிடிக்கிறான். சீக்கிரம் வந்து வண்டியில உட்காருங்க. என்ன மாப்ள திடீர்னு கோவிச்சிட்டு கார் விட்டு இறங்குறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. இன்னும் 2-3 இடம் பாப்போம். வேண்டாமா, நான் பொண்ணை பார்த்தாச்சு. வரேன்டி. பாய். ஹலோ. ஹாய். தலைவா நம்ம ஏரியால வந்து நம்ம பொண்ணையே சைட் அடிக்கிறான்னா அவனுக்கு என்ன தைரியம்? அவனை நாய் அடிக்கிறாம சீத்து வச்சா எங்க எங்க இந்த பக்கம்? எங்க வீடு கூட இங்கதான். உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். அப்பதான் நீங்க என்ன சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், நான் உங்களை காதலியா அடையணும்னு ஆசைப்படல, என் மனைவியை அடையணும்னு ஆசைப்படுறேன். மிஸ்டர், சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து வம்பு பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாணி, உறுதிமொழி எடுத்தாச்சு. இருந்தாலும் உண்மையில எனக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஏன் சார்? வேற ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி 10-15 இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்துற அளவுக்கு வசதி உள்ள நீ இங்க வந்து ஏன் கத்துக்கணும்? கேப் இருக்க கூடாது. என்ன வேற கூட இங்க வந்து பேசி பழகிட்டா நெருங்கிடலாம் பாருங்க. யாரு கூட? உங்களோட சார். குருவோட நெருங்கிட்டா ஈஸியா கத்துக்கலாம் பாருங்க. அவ்வளவு பெரிய ஆபீஸ் நிர்வாகம் பண்ற உனக்கு டைப்பிங் தெரியாது? சுமாரா தெரியும் சார். ஆனா உங்ககிட்ட வந்தா இன்னும் நல்லா கத்துக்கலாம் வேணும். அந்த 2வது மிஷின்ல உட்கார்ந்து டைப் பண்ணி. சரி சார். டைப்பிங் மட்டும் அடிக்கிற? சின்சியரா அடிக்கிறேன். என்ன சின்சியரா வந்து உட்கார்ந்து இருந்து தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கிறத பத்தி. யார் சார்? இந்த செல்வர் கமிஷன் பூசா செந்திருக்கானே அந்த பையன். இந்த மாதிரி 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா போதியா? பாணி, ஐ லவ் யூ. இழுத்து முடித்து போயிருவேன். பொண்டாட்டி பள்ளி ரோட்ல நிக்குமே. ஹலோ. உங்களுக்கு இது கேவலமா தெரியல? எது கேவலம்? மனைவியா வரப்போற ஒருத்தி நினைக்கூடாதுன்னு ஒருத்தன் கொடை பிடிக்கிறது கேவலமா? போனாக்கு எதுக்கு ஆசை பத்தி கவலை? உங்க பரிதாபம் எனக்கு தேவையில்லை. வாணி, இந்து, நான் வரேன். ஹாய் பாப்பா, இங்க வா. ஓடி வா. என்னங்க சார்?
அதோ போறாங்களே ஆரஞ்சு படம் கட்டிட்டு வெள்ளையா அழகா ஒரு டீச்சர், அவங்க கிட்ட நான் பேசணும்னு சொன்ன சொல்லு. சரிங்க சார். டீச்சர், அவர் உங்க கூட கொஞ்சம் பேசணுமா? யாரு? அதோ இருக்காரு அவரு. அவர் யார் எவருன்னு எனக்கு தெரியாது. அறிமுகம் இல்லாத யாரோட நான் பேசுறதில்லன்னு போய் அவர்கிட்ட சொல்லு. சரிங்க டீச்சர். அந்த டீச்சருக்கு உங்களை யாருன்னு தெரியாதான். அதனால முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எல்லாம் பேச மாட்டாங்களாம். ஓஹோ, பேச மாட்டாங்களா? பாத்து எத்தனை முறை சொல்லிருக்கேன், நான் ஒர்க் பண்ற ஸ்கூல் முன்னாடி வந்து நிக்காதீங்க. வந்தானே. யாரா தப்பா நினைப்பாங்க. ஓஹோ, அதாவது நான் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, உங்க பேர் மட்டும் கேட்ட கூடாது அதானே? உங்களால எனக்கு கெட்ட பேர் வந்தா அதை நான் பெருசாவே நினைக்க மாட்டேன். ஆனா என்னால உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. நீங்க செய்யற உத்தியோகத்துக்கும் அது நல்லது இல்ல. இத பாருங்க, உங்களை பத்தி யாருமே எப்பவும் எந்த குறையும் சொல்லக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? ச்சே, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? தெரியாம போச்சே. சரி, கோச்சுக்காத. இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்ம பொண்ணான நேரம்லாம் வேஸ்ட் ஆயிரும். நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போறோம். நமக்காக ஸ்பெஷலா 2 சேர் போட்டிருக்காங்க. தனியா தான் உட்காந்து பாக்குறோம். அங்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஏன்? ஒரு சிட்டே உட்கார்றது, தொட்டு தொட்டு பேசுறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. தெரிஞ்சு போச்சு. நம்ம காதல் சுத்த சைவம், வெஜிடேரியன். அப்படி இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. என்ன பொறுத்த வரலும் ஒரு பொண்ணு கழுத்துல 2 முடிச்சு போட்ட அப்புறம் கூட ஒரு ஆணோட கை அவன் மேல படக்கூடாது. 3வது முடிச்சு போட்ட பிறகுதான் அவன் கையை அவன் மேல படணும். அடே எங்க அப்பா, கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அது சரி, நம்ம 2 பேரும் மறுபடியும் சந்திக்கிறதுனா எங்க? எங்க வீட்ல. உங்க அப்பா சம்மதிப்பாரா? சம்மதிப்பாரு. நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கு அப்புறம். அப்படின்ற நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அப்பா பார்த்து பேசுறேன். என்னடி, ஏதாவது பிரச்சனையா உனக்கு? பிரச்சனை எனக்கு இல்ல, உனக்குதான். என்னன்னு புரியும்படியா சொல்ல. எழுந்து என் கூட வா, உனக்கு புரியும். இத பாக்குறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியா? ஏய், உனக்காக தான் அவன் இங்கே கொடுத்துன்னு வந்திருக்கான். வந்துட்டா? இத பாருடி, ஒரு பொண்ணு வசிக்கிற இடத்துல குடி வர்றது பெரிய விஷயம் இல்ல, அவ மனசுல குடி வர்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அது இவனால எப்பவுமே முடியாது. சொல்ல முடியாதுக்கா. எத்தனையோ கல்யாணம் ஜன்னல் வழியா நடந்திருக்கு. அதுவும் எதிர் வீட்டு ஜன்னல்னா ரொம்ப ராசியான வசதியான இடம். இப்ப நீ வாய் மூட போறியா இல்லையா? அங்கிள், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கேசட் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அங்கிள்? உனக்கு இல்லாததாக்கண்ணா, டேப் ரெக்கார்டர் எடுத்துக்கோ. ச்சே, போடி வீட்டுக்குள்ள. தானும் வாழாம மத்தவங்களையும் வாழ விடாம. ச்சே. அட, எப்படி நம்ம ஆளு? குட் மார்னிங் சார். மறுபடியும் உங்களை இந்த சீட்ல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? நீங்க ஆபீஸ் வராதால இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்க கையத்துக்காக வெயிட்டிங் சார். வாட்ஸ் தட்? நாம புதுசா வாங்கியிருக்கோம் ராமன் கோ, அதுக்கான ஸ்டாஃப் செலெக்ஷன், அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். என்னைக்கு இன்டர்வியூ? இன்னைக்கு தான் சார். இன்னைக்கா? ஆமா சார், இன்னும் எல்லாரும் வந்திருப்பாங்க. சரி, வர சொல்லுங்க. எஸ் சார். மே கம் இன் சார்? எஸ். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் பி சீட்டட். இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சார். ஓ, இந்த ஜாபுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சாரி, யூ கேன் கோ. தேங்க் யூ சார். குமார், இன்னைக்கு நான் மென்டலி ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னைக்கு வேலையில நாளைக்கு வச்சுக்கலாமே? ஈவன் திஸ் இன்டர்வியூ வில் கீப் இட் டுமாரோ. இன்டர்வியூ இஸ் க்ளோஸ்ட். கேண்டிடேட்ஸ்லாம் அனுப்பிச்சிருங்க. குமார், ஒன் ஜஸ்ட் செகண்ட். எஸ் சார். அது we are continuing the interview. கேண்டிடேட்ஸ்லாம் அனுப்பாதீங்க. அட்வான்ஸ் கேண்டிடேட் நம்பர் 14. ஆமா, 14 உடனே உள்ள இருப்பீங்க. யா மேடம், நீங்க போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க் யூ சார். உங்க பேரு? வாணி. வாணி, நைஸ் நேம். மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல சார். ஏன், யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்ல சார். யாராவது உங்களை லவ் பண்றாங்களா? சார், இல்ல சார். எப்படி, கல்யாணம் ஆன அப்புறமும் வேலையில நீடிப்பீங்களா? அது எனக்கு புருஷனா வர ஒரு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம மேரேஜ் ஆன அப்புறமும் நீ ஒர்க் பண்ணலாம்.
யூ ஆர் அப்பாயிண்டட். எனக்கு இந்த வேலை தேவையில்லை. ஏன்? என்னடா அது கேக்குற கேள்வி எல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கேன்னு நினைச்சேன். உங்களை தவிர வேற யார் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க? இது என் அப்ளிகேஷனை பார்த்து கொடுக்குற வேலை இல்ல, என் அழக பார்த்து கொடுக்குற வேலை. ஆமா, பெரிய ரதி இவ. உங்க அழகு சொக்கி உங்களுக்கு வேலையை கொடுத்துருவாங்க. அழகா? அழகு அழகு முக்கியம் இல்லம்மா, நான் உன் மனசு தான் நேசிச்சேன். என்னமோ அப்பனும் பொண்ணும் ஏழை பணக்காரன் டயலாக்லாம் பேசுறீங்க. உங்களுக்கு பணம் வேணாமா? நாளைக்கு உங்க அப்பனுக்கு 1 லட்சம் ரூபாய் லாட்டரில வந்துச்சுன்னா தூக்கி சாக்கடையில எரிச்சு ஓடி போடுவீங்கல்ல? பணக்காரனால ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? நானும் பணக்காரன் தான், பணம் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா திருடி இல்ல, உழைச்சு சம்பாதிச்சிருக்கேன். மிஸ்டர், நீங்க ரொம்ப பேசுறீங்க. பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? உங்களை நான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன். எப்படி புரிஞ்சுக்கிட்ட? புண்ணாக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த ரூம்ல நாம 2 பேர் தான் இருக்கோம். என்னால என்ன வேணா செய்ய முடியும். அப்படி நான் விலகி நிக்கிறேன். ஏன் தெரியுமா? இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலனா போடி. குமார், இந்த வேலைக்கு எந்த பொண்ணு அப்பாயிண்ட் பண்ண வேணாம். யாரா நல்ல பையனை பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணுங்க. கணேஷ், உனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா வாணியங்க, சாரி அருண், என்னால வாணியோட உயிரை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அவளை காப்பாற்றுற முயற்சியில நான் என்னை இழந்ததா கூட பெருமையா இருந்திருக்கும். ஆனா அவன் எதை இழக்க கூடாதோ அதை இழந்துட்டு வந்து நிக்கிறான். சார், நீங்க இனிமே நீ பேச வேண்டாம். இப்படி பேசி பேசிதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இவன் ஒவ்வொரு தடவையும் இவனை நெருங்கி வந்தப்போ இவனை அவமானப்படுத்தி அமைச்சிருக்கேன். எப்படியாச்சும் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ பேசாம இரு. அரவிந்த், அந்த பொண்ணு தன்னோட கற்பை இழந்துட்டு வந்து நிக்கிறான். கணேஷ், இதுக்கப்புறமும் அவளை நீ விரும்புறியா? இதுக்கப்புறமும் அவளை மனைவி ஆடணும்னு ஆசைப்படுறியா? இதுக்கப்புறம் அவ கழுத்துல தான் தாலி கட்ட போறேன்னு தவம் கிடக்க போறியா? இப்போ நான் உன்னை விரும்புறேன். ஆமா, நீ சரின்னு சொன்னீனா? அரவிந்த், கற்பு உயிரை விட உன்னதமானது. காதல் அதை விட உன்னதமானது. அரவிந்த், நான் இவளை உண்மையா நேசிக்கிறேன். அதை இவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை நான் இழக்க விரும்பல. 1 மினிட். பாணி, இப்படிப்பட்ட ஒருத்தனை நீ அழுக்க கூடாது. அதனால்தான் அப்படி ஒரு பொய்ய சொன்ன. ஆமாண்டா, அவ கெடல, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. அப்படியே நடந்திருந்தாலும் நிச்சயமா இவன் உன்னை ஏத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு உன்னை விரும்புறான். இதை நீ புரிஞ்சுக்கணும். நீ எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு தாலி கயிறு இவன் கையில எடுத்துட்டான். இந்த ஜோடியை ஒண்ணு சேரலைன்னா வேற எந்த ஜோடியாலும் ஒண்ணு சேரவே முடியாது. இதுக்கப்புறமும் இதே வாசல் திறக்கலைன்னா உனக்கு இதயமே கிடையாது அர்த்தம். பாப்பலாம்.